ஒரு கேள்வி. சுபஹான மௌலிதில் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவதாக ஒரு வாசகம் வருகிறது. அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி. இதில் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் குர்ஆனில் கூறப்பட்டுள்ளதாக கூறுகிறாங்க. ஆனால் குர்ஆன் அப்போது இறங்கப்படவில்லை. இதற்கு சரியான விளக்கம் தாருங்கள். அது மௌலிதை பற்றி எந்த கேள்வியும் வரையலன்னு பார்த்தேன். இப்போ ஒரு கேள்வி வந்திருக்குது. அதாவது சுபஹான மௌலிதில் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவுடன் அவங்கள எடுத்துட்டு போய் கஅபாவுக்கு பக்கத்தில் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஅதானி ஹாதல் குலாம் சய்யிதல் அர்தானி அப்படிங்கிற பைத்து பாடி அதில் அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி, நீங்கள் குர்ஆனில் பெயர் சொல்லப்பட்டவர்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்களே. குர்ஆன் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு 40வது வயசுல தானே இறக்கப்பட்டது. அப்ப குர்ஆன் இல்லையே, அப்ப இது எப்படி சரியாகும்? இந்த இடத்துல குர்ஆன் என்று சொன்னால் முன் வேதங்கள் என்ற அர்த்தம். ஓதப்படக்கூடியது ஜபூரில், தௌராத்தில், இஞ்சியிலில் உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டது என்றுதான் அர்த்தமே தவிர கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனில் உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டது என்று அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லவில்லை. எனவே இந்த அந்த குர்ஆன் என்கிற வார்த்தைக்கு முன் வேதங்கள் என்ற அர்த்தம்.